ஹலோ கைஸ், வாரத்துல ஒரு பீப்ளேட் அன்பாக்சிங் பண்ணி பார்த்திருப்போம். ஒரு வாரம் ஃபுல்லா பீப்ளேட் அன்பாக்சிங் பண்ணி பார்த்திருக்கீங்களா? என்ன ப்ரோ சொல்ற? அதாவது பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லா நம்ம ஒவ்வொரு பீப்ளேடா ஒவ்வொரு நாள் அன்பாக்சிங் பண்ண போறோம். அதுவும் புது பீப்ளேட். குறிப்பா சொல்லணும்னா பேப்ளேட் எக்ஸோட பேப்ளேட்ஸ். பேப்ளேட் எக்ஸ் வந்து ரீசெண்டாக போயிட்டு இருக்க ஒரு ஜென்ரேஷன் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜென்ரேஷனில் மொத்தம் 3 வகையான பேப்ளேட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா BX, UX, CX. இந்த பேப்ளேட் எக்ஸ் பேப்ளேட்ஸை 3 வகையாக பிரிப்பாங்க. இதில் BXங்கிறது வந்து பேசிக்காக இருக்க பேப்ளேட், பேசிக் லைன்னு சொல்லுவாங்க. அது அவ்வளோவா பவர் இருக்காது, எந்த கிமிக்கும் இருக்காது. UXங்கிறது வந்து யூனிக் லைன், அது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதில் ஒரு கிமிக்கும் இருக்கும். அண்ட் CXங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க ரொம்ப பவர்ஃபுல்லான பேப்ளேட். மற்ற பேப்ளேட்ஸோட ஓவர் வெயிட்டான பேப்ளேட்னு சொல்லலாம். அந்த பிளேடுக்கு அதிகமான வெயிட் இருக்கும் அண்ட் அந்த பேப்ளேடை கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதனால தான் அந்த CXை கஸ்டம் லைன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த BXங்கிறது வந்து பேசிக் லைன், UXங்கிறது வந்து யூனிக் லைன், CXங்கிறது வந்து கஸ்டம் லைன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கஸ்டம் லைன் பேப்ளேடை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த பேப்ளேடை நீங்கள் பார்க்கும்போது மிரண்டு போயிடுவீங்க. மெட்டல் பேப்ளேடில் இருக்க ஒரு பேப்ளேடை ரெப்ரசென்ட் பண்ணி தான் இந்த பேப்ளேடை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான பேப்ளேட் அப்படின்னே சொல்லலாம். பேப்ளேட் எக்ஸில் மட்டும் கிடையாது, நிறைய பேப்ளேடை டிஃபீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ தான் இந்த பேப்ளேடை ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அது எந்த அளவுக்கு சம்பவக்காரனாக இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இன்னையிலேருந்து நம்ம டெய்லி ஒரு வாரத்துக்கு அன்பாக்சிங்காக பார்க்க போகிறோம். பேட்டில் பெருசாக இருக்காது, பட் அன்பாக்சிங் டெஃபினெட்லி இருக்கும் கைஸ். ஸோ சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஏன்னா லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு போய் சேரும். அண்ட் ஹைப் பண்ணாடி ஹைப்பும் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக்னால தான் நான் வந்து இன்னும் அன்பாக்சிங் பண்ணணும், மக்களுக்கு இது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி நான் அந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோலாம் போட முடியும். ஸோ மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ போடலாம். ஸோ கைஸ், இதுதான் பேப்ளேட் பாக்ஸ். பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி அப்படி என்ன பேப்ளேட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம கத்தியை எடுத்தாச்சு. ஸோ கட் பண்ணிட்டோம். வாவ், இந்த பேப்ளேட் எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு தோணுதா? இன்னுமா என்ன தெரியல. எஸ் கைஸ், கிராவிட் டிஸ்ட்ராயர் பேப்ளேடோட ஒரு வெர்ஷன் ஆஃப் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ரீமேக் கிடையாது. ஒரிஜினலாக பேப்ளேட் எக்ஸ் பேப்ளேட்ல இந்த மாதிரி ஒரு பேப்ளேடை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே ஒரு டார்க் ஈவிலா இருக்குல்ல. இந்த பேப்ளேடோட பேர் தான் பெர்சியஸ் டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஈவில் லுக்ல இருக்கு கைஸ். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அது தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு பிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு வித்தியாசமான பிட்டு. இந்த மாதிரி பிட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. யூனிக்காக இருக்குது கைஸ். அந்த கியரை பார்த்தீங்களா, கியர் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்காங்க. யூஸ்வலாக கியர் வந்து இதோட அட்டாச் ஆகிருக்கணும், டிப்போட அட்டாச் ஆகிருக்கும். பட் கியர் மட்டும் துண்டை தனியாக மேலே நிற்கிது. ஸோ இது ட்ராக்கை பிடிக்கிறதுல எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தெரில, பார்க்கலாம். அண்ட் இதுதான் அதோட ராச்செட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பர்பிள் கலரில் ஒரு டெவிலிஷ் லுக்கை கொடுக்குது. இந்த பேப்ளேடை பார்க்கும்போது ஒரு ஈவில் வைப் தான் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி ராச்செட்டையும் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே சூப்பர். மெயினான ஆட்டக்காரன் இவன் தான். வெயிட்டு சும்மா தாறுமாறாக இருக்குங்க. இந்த CX பேப்ளேடுக்கு மட்டும்தான் ஓவரான வெயிட்டும் இருக்கும், கஸ்டமைஸும் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இந்த மேலே போட்டிருக்க சிப்பு மட்டும் நம்ம கழட்டி துண்டாக எடுத்துடலாம். பட் BX பேப்ளேடில் நம்மளால் பண்ண முடியாது. அண்டு UX பேப்ளேட்லேயே நம்மளால் இந்த மேலே இருக்க சிப்பை கழட்ட முடியாது. பட் இதில் இருக்க சிப்பை நம்மளால் கழட்ட முடியும். எப்படி ஒரு மெட்டல் பேப்ளேட் இருக்க மேலே ஃபேஸ் போல்ட்டை கழட்டணுமோ அந்த மாதிரி இதை கழட்ட முடியும். ஸோ உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கிமிக் அப்படின்னே சொல்லலாம். கிமிக் அண்ட் கஸ்டமைஸும் எக்ஸ்ட்ராவாக பண்ண முடியும். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ஒரு சாடைக்கு கிராவிட் டிஸ்ட்ராயரோட லுக்கை நமக்கு கொடுக்குது. ஏன்னா அதுக்கும் மெடுசா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூணு மெட்டல் பார்ட் இருக்க மாதிரி இருக்கும். அதோட உருவத்தை பார்த்தாலே தெரியும். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க மாதிரி தான் அந்த பேப்ளேட் இருக்கும். ஸோ அதையே ரெப்ரசென்ட் பண்ணுற விதத்தில் தான் இந்த பேப்ளேட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஈவில் கலரில். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லேயரில் வந்து ஒரு கோடு போட்ட மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஃபுல் மெட்டலு. அண்ட் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பாத்தில் இருக்குது இந்த பிளாஸ்டிக் பார்ட்டு. இந்த பேப்ளேடை வந்து CXன்னு சொல்லுவாங்க. அதாவது கஸ்டம் லைன், இதை கஸ்டமைஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிட்டை எடுத்துக்கிட்டு, இதோட பிட்டே போதும், அதை எடுத்துகிட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணி இப்படி லெஃப்ட் வாக்கில் திருப்பினீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ அந்த லாக் சிப்பை நம்ம துண்டாக எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி லாக் சிப்பை எடுத்தால் என்ன ஆகும்னா,
கீழே இங்கே மாட்டிருக்க ஒரு பிளாஸ்டிக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்மளால் துண்டை கழட்டி எடுக்க முடியும். ஸோ இது மொத்தமாக சேர்த்து தான் பிளேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மட்டுமே நம்மளால் செப்பரேட்டாக கழட்டி எடுக்க முடியும். இப்போ இதே மாதிரி நிறைய சிஎக்ஸ் பேப்ளேட் இருக்கும். நிறைய வகையான சிஎக்ஸ் பேப்ளேட்ஸ் இப்போ டக்கரட்டமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சிஎக்ஸ் பேப்ளேடில் இருக்க இதே மாதிரி இருக்க பிளேடை வந்து நம்ம இந்த பேப்ளேடுக்கு அட்டாச் பண்ண முடியும். எந்த பேப்ளேடில் இருக்க இந்த பிளாஸ்டிக் பார்ட்டை வேணாலும் நம்மளால் இதில் அட்டாச் பண்ண முடியும். ஸோ இது வந்து அந்த பேப்ளேடோட மொமெண்டத்தையே மாற்றக்கூடியது. எக்ஸ்ட்ராவாக ஒரு பவரும் கிடைக்கலாம், மேபி பவர் குறைஞ்சும் போகலாம். பிகாஸ் அது எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இருக்குது. இப்போ வந்து ஒரு அட்ராக்டிவ் பேப்ளேட் இதை போட்டு வச்சுக்கோங்களேன், மேபி கொஞ்சம் அதிகமாக ஸ்டாமினா மெயின்டைன் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் யூஸ்வலாக நம்ம வந்து ராச்சரை மாற்றுவோம், டிப்பை மாற்றுவோம். பட் ஒரு படி மேலே போய் பிளேடில் இருக்க பிளாஸ்டிக்கே மாற்றினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க போல். உண்மையிலேயே வேறு மாதிரி இருக்குது. அண்ட் நீங்கள் மேலே இருக்க பிளேடை கூட மாற்றலாம். தரமான பேப்ளேடாக இருக்கும். எப்படி வேணாலும் இந்த 4 பாட்டில் நீங்கள் எந்த பாட்டை வேணாலும் மாற்றிக்கலாம். இதிலேருந்து அதை மாற்றுறது, அதுலேருந்து இதை மாற்றுறது, இல்லாட்டி வேறு ஒருத்தர் அங்கிட்டு கடை வாங்குறது, இங்கிட்டு இருந்து இவெண்ட்டை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் பண்ணலாம். அதான் இந்த சிஎக்ஸ் கஸ்டம் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேப்ளேடை நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேட் கிங் பேஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் வாங்கினேன். யா கைஸ், இது வந்து ஒரு ஃபேக்கான பேப்ளேட் தான், ஒரிஜினல் டக்கராட்டோமியெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலுமே நல்ல ஒரு குவாலிட்டியாக ஸ்ட்ராங்காகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோமா? ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சேம் ப்ரொசீஜர் தான். இதை அப்படியே மாட்டிட்டு இப்போ வச்சு ரைட்டுக்கு திருப்பினா போதும். பார்த்தீங்களா, அவ்வளோதான். வச்சுட்டு ரைட்டுக்கு திருப்பலாம். லாக் ஆயிடுச்சு. சிம்பிள் டெக்னிக். ஸோ கைஸ், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சிஎக்ஸ் பேப்ளேட், அதாவது டார்க் பெர்சியஸ். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ஈவில் லுக்கில் செம்மையாக இருக்கிறாங்க. அடிச்சுக்கவே முடியாத மாதிரி இருக்கான். இதை பிடிக்கும் போதே பார்த்தீங்களா ஒரு வெறித்தனமான ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குது. லைக் ஒரு டெவில் பவர். இந்த கிராவிட் டெஸ்ட்ராயர்னாலே எனக்கு ஒரு ஈவில் கலரில் இருக்கனால பிடிக்கும். ஈவன் டயப்ளோ நெமிசிஸ் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோவா இருக்காது, பட் பவர் அதிகமாக இருக்கும். பட் கிராவிட் டெஸ்ட்ராயர் டோட்டலாக பிளாக் கலரில் இருக்கும். அந்த பேப்ளேடு ஒரு டெவிலிஷ் லுக்கை கொடுக்கும். அதே மாதிரி வைப்பை தான் இந்த பேப்ளேடும் கொடுக்குது. ஸோ அதனால தான் ப்ரோ டார்க் பெர்சன் பேரே வச்சுருக்காங்க. சரிங்க, இப்போ நம்ம பேட்டில் போட்டு பார்த்துலாம் இந்த பேப்ளேடோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேடி எடுத்துடலாமா? ஸோ கைஸ், ஸ்டேடி எடுத்துட்டோம். இப்போ லான்ச் பண்ணிடலாம். நம்ம கிராவிட்டி பெர்சியஸ் சாரி ப்ரோ, டார்க் பெர்சியஸ் மாசாக இருக்கிறான். ஸோ லான்ச் பண்ணி பார்த்துடலாம். நம்ம லாங்கஸ்ட் ரிப் கோட் எடுத்திருக்கோம். இது வந்து கஸ்டமைஸ் பண்ண ரிப் கோட் லான்ச்சரு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாட்டி மேலே லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா இதை நம்ம வந்து 3D பிரிண்ட் பண்ணி கஸ்டமைஸாக இந்த ரிப் கோடை செஞ்சுட்டு வந்திருக்கோம். யூஸ்வலாக இருக்கிறதோட ரொம்ப ரொம்ப பவராக இருக்கும். 3, 2, 1 அடி ட்ரிப். வாவ், டிஃபென்ஸ் மட்டும் இல்லை கைஸ், இது ட்ராக்கையும் சேர்த்து பிடிக்குது. ரைட்டாக பிடிச்சா ட்ராக் டைப் மாதிரி ட்ராக்கை பிடிக்காது, பட் இருந்தாலும் பிடிக்கும். மூமெண்ட்டே வித்தியாசமாக இருக்குல்ல. இப்படி சுற்றிட்டு நேராக நின்றுன்னு நினைக்கிறேன். எஸ் கைஸ், நேராக நின்றுச்சு. அப்படியே சில மாதிரி நின்று சுற்றுறாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த பேப்ளேடுக்கு ஸ்டெமினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக பேப்ளேடுக்கு ரொம்ப 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 ஸ்டெமினா கம்மி, பட் இவனுக்கு ஸ்டெமினா அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பேப்ளேட் அசையாமல் அந்த நின்ன இடத்துல இருந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. லுக்கு பார்க்கும்போது ஏதோ கருப்பு கலரில் பிளாக் ஹோல் மாதிரி ஃபீல் ஆகுது கைஸ். உண்மையாக சொல்கிறேன், பிளாக் ஹோல் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மேலே அந்த பிட் சிப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பிட் சிப்புங்கிற இந்த லாக் சிப்பை பார்த்தா தெரியும். ஸோ ஸ்டெமினா போயிடுச்சு, தள்ள மாடுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ இப்போ எவ்வளோன்ட்டாண்டா. ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த பேப்ளேடை வச்சு ஒரு சண்டை போட போகிறோம். அதுவும் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கிற இந்த பேப்ளேட். இவனை இந்த ஃபேக் கலர் டிஃபீட் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3, 2, 1 அடி ட்ரிப். வாங்க பெர்சியஸ் போங்க. 3, 2, 1. என்னடா இது, உட்கார தம்பி. உட்கார மாட்டேங்கிறான, கீழே விழுந்துட்டான்டா. ஸோ ரெண்டுமே ஒரு மாதிரி ஸ்டெமினா மெயின்டைன் பண்ணுற பேப்ளேட். இங்கே ஒரு கிராவிட்டி பெர்சியஸோட மூவ்மெண்ட்டை பார்த்தீங்களா, வித்தியாசமாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, அது மூவ்மெண்ட் வெறித்தனமாக இருக்குது. பாம்பு மாதிரி வளைஞ்சு போகுது. ஆஹா, ஆனால் தோத்தரிச்சு. காரணம் என்ன தெரியுமா? அது டகரட்டாமி, இது ஃபேக்கு. அதான். சரி, ஓகே, இப்போ ஒரு ஃபேக் பேப்ளேட் எடுப்போம். ஃபேக்காக இருக்க ஃபினிக்ஸ் ரோடர் எடுத்திருக்கேன். லான்ச் பண்ணி பார்ப்போமா? 3, 2, 1 அடி. ஆக்சுவலி ரெண்டே ஒரே நேரத்தில் விட்டால் தான் நமக்கு வின்னர் யாருன்னு தெரியும் போல். 3, 2, 1 அடி.
ட்ராக்கை பிடிச்சது வெறித்தனமாக இருக்குது கைஸ். அந்த மூமெண்ட் வித்தியாசமாக இருக்குங்க. கிராவிட்டி பெர்சியஸோட மூமெண்ட்டு, ஐ மீன் கிராவிட்டி பெர்சியஸ்னே வருதே, சாரி ப்ரோ, டார்க் பெர்சியஸ், உன் பேரை நான் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஸ்டெமினா அந்தளவுக்கு சண்டை போடும்போது இல்லைல்ல. எஸ், நான் மண்ணக்கு விட்டேன் இவ்வளோ மொக்கையா. டிப்பு சரி இல்லையோ என்னன்னு தெரில. ஃபினிக்ஸ் ரூட்டரை டிஃபீட் பண்ண முடியல. டிப்பை மாற்றி போட்டு பார்ப்போமா? இந்த டிப்பு ஒரு மொக்கையான டிப்புன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். பார்ப்போம். 3, 2, 1 அடி. ப்ரோ என்ன ப்ரோ ஆகுதுங்க? 3, 2, 1 அடி. ஏண்டா வர்றா? வாவ், ட்ராக்கை பிடிச்ச செமையாக இருந்துச்சு. இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஓபிள் ஆகுது, ஆடுது பேப்ளேடு. ஸோ இந்த இது என்னன்னு தெரில, பேப்ளேடில் பிரச்சனை இருக்குதா அப்படி இல்லாட்டா இந்த பேப்ளேடு எப்படி தானாங்கிறது தெரில. இந்த மூமெண்ட்டை மட்டும் வித்தியாசமாக இருக்குது, உங்களால் பார்த்தா புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த பேப்ளேடை வாபிள் ஆகுது, ஆடிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீர்கள் என்றால் லுக்கில் செம்மையாக இருக்கான். பட்டு சம்பவம்னு வந்துட்டால் சால்வா போயிடலாம் போகிறா, என்னன்னு தெரில. எனிவேஸ் கைஸ், இந்த பேப்ளேடை பற்றின ஒப்பீனியன் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸ்டார்டிங் கொடுத்த பில்டப்புக்கு இது ஒர்த்தா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பட் லுக் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் சிஎக்ஸ் பேப்ளேட் வேலை பயங்கரமான மெட்டல் வெயிட் இருக்குது, இருந்து ஏன் ஜெயிக்கல அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. டிப்பு பிரச்சனையாக இருக்குமோ தெரியல. எனிவேஸ் கைஸ், நாளைக்கு வேறு ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங்கில் பார்க்கலாம். ஸோ see you on the next video. This is Crowded by Daba Manda. Ta-da!